சாயங்காலம் ஸ்நாக் டைமுங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு ரிஃப்ரெஷிங் டைமு. அந்த நாள் முழுசு என்ன நடந்ததுங்கிற ஃபேமிலியோடு இருந்து டிஸ்கஸ் பண்ணுறது வந்து ஒரு நல்ல அனுபவம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் உமா. இன்றைக்கி சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்தாச்சு. சிக்கன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து போட்டாச்சு சிங்கில். ஃபஸ்ட்டு அந்த வேலை தான் போட்டுட்டு ஸ்நாக் செய்ய ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ்னு பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். பையன் வந்த உடனே 2 பொட்டேட்டோ எடுத்து பீல் பண்ணி வச்சுட்டான். எனக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு கொடுத்துட்டு அவன் எடுத்து இப்போ பீல் பண்ணி கொடுத்துட்டு விளையாட போயிருக்கான். வீட்டு முன்னாடியே தான் கொஞ்சம் பசங்க இருக்காங்க. அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருப்பான். இங்கேருந்து கூப்பிட்டா அவனுக்கு கேட்குற தூரத்தில் தான் இருக்கிறான். செஞ்சுட்டு கூப்பிடுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு நானும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நல்லா வந்தது இந்த தடவை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு. இந்த கடையில் வாங்கினா கூட உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது நல்ல கிறிஸ்பாக வந்தது. 2 தடவை ஃப்ரை பண்ணணும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். நான் வந்து 2வது தடவை ஃப்ரை பண்ணும்போது தான் பால் சுட வச்சேன். நான் பால் ரொம்ப டீ முதல்லே போட்டுட்டோன்னா ஆறிடும் அப்படிங்கிறதுனால செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது பாலை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். பாருங்கள் எப்படி கிறிஸ்பாக வந்திருக்குன்னு. பார்த்தீங்களா, நல்ல கிறிஸ்பாக வந்திருக்கு. உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாலாம் இல்லை, நல்ல கிறிஸ்பாக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அது அந்த ப்ரொசீஜர் படி செஞ்சால் நல்லா சாஃப்டாக வருது. நம்ம சும்மா அப்படியே சீவி போட்டுட்டோன்னா அது வரமாட்டேங்கி. இந்த மாதிரி செஞ்சால் நல்லா வருது. செகண்ட் டைம் இது ஃப்ரை பண்ணதுக்கு ஆயிலில் போட்டுட்டேன். சிம்மில் தான் வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் அப்படின்னு. கொஞ்சமாக தான், ஒரு பெரிய பொட்டேட்டோவும் 2 சின்ன பொட்டேட்டோவும், அவ்வளோதான் போதும் அப்படின்னு. நிறைய செஞ்சும் சாப்பிடக்கூடாது, அதனால் போதும் டீக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக செஞ்சாச்சு. அதோட டீயும் போட்டுடலாம். நான் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து கொஞ்சம் எடுத்து வெளியே வச்சுருந்தேன் பால். அது இருந்தாலும் அந்த சைடெல்லாம் வந்து இந்த பால் வந்து கட்டியாக இருக்கும். நம்ம இது பசும்பால் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோன்னா மேலே ஏடு மாதிரி கெட்டுருவோம்ல, அதை வந்து எடுக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி அதுவையும் பாலில் ஊற்றிட்டேன். பசும்பால் அதனால நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம டீ போட முடியாது. 1/2 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 200 ml தான் தண்ணி சேர்க்க முடியும். அதுக்கு மேலே சேர்த்தானா டீ வந்து ரொம்ப தண்ணி ஆயிரும். அதனால் 1/2 லிட்டர் தண்ணிக்கு பாலுக்கு 200 ml தண்ணி, 1 டம்ளர் தண்ணி தான் நான் சேர்ப்பேன். அதுவும் பையனுக்கு வந்து நம்ம பூஸ்ட்டு அந்த மாதிரி ஏதாவது எடுக்கிறதா இருந்தால் தண்ணி ஊற்ற மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே அது திக்னஸ் கம்மியாக தான் இருக்கும் டைரெக்டு பாலுனால, பசும்பாலுனால. அதனால் தண்ணி சேர்க்காம தான் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுது. காஃபின்னா கூட தண்ணி விட மாட்டேன். ஏன்னா தண்ணி விட்டோன்னா காஃபி தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் காஃபிக்கும் தண்ணி விட மாட்டேன். டீக்கு மட்டும்தான் தண்ணி விடுவேன். ஏன்னா நம்ம அது கொதிக்கும்போது நல்லா இது கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். டீ தூள் சேரும்போது கொஞ்சம் திக்னஸ் கிடைக்குங்கிறதுனால அதுக்கு மட்டும் 1 டம்ளர் தண்ணி விடுவேன். இதுக்கு வந்து தண்ணி ஊற்ற மாட்டேன். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. எடுத்துட வேண்டியது தான். எடுத்துகிட்டு ஸ்நாக்ஸு சாப்பிட்ற வேண்டியது தான். பையனை போய் கூப்பிட்டு வரணும். அவனை இந்த வாசல்லேருந்து கூப்பிட்டா கேட்கும் அவனுக்கு. அங்கேருந்து கூப்பிட்டுட்டு வரணும் அவனை. ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸு செய்கிறது வந்து கொஞ்சம் சாயங்காலம் வந்தோடனே செய்கிறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இவன் சில நேரம் பையன் வந்து ரொம்ப கஷ்டமானதெல்லாம் செஞ்சு கேட்பான். அப்போல்லாம் எரிச்சலாக வரும். என்னடா இது வந்த உடனே என்ன செய்ய சொல்கிறான் அப்படின்னு. ஆனால் பிள்ளைங்களுக்கு வந்து எப்போ சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுதோ அப்போ தான் கேட்பாங்க அவங்களும். இன்றைக்கி இந்த ஸ்நாக்ஸு செஞ்சிச்சு, நாளைக்கு என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்பான். இன்றைக்கி கேட்பான். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கேட்பான், நாளைக்கு என்ன செய்ய போகிறீங்க, நாளான்னைக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்பான். நம்ம இன்றைக்கி அதெல்லாம் டிசைட் பண்ணியெல்லாம் வைக்க முடியாது. அப்போதைக்கு என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்ம ஸ்நாக்ஸு செஞ்சு கொடுக்குறோம். சில டைமில் வந்து கடையில் வாங்கின ஸ்நாக்ஸ் இருக்கும், அதை வச்சு சமாளிச்சிடுறது. சில டைம் வெளியிலேருந்து நம்ம வரும்போதே கொஞ்சம் டயர்டாக இருக்கும். அந்த நேரத்துல எல்லாம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸு செஞ்சிட்ருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். டெய்லியெல்லாம் செய்ய முடியாது. என்றைக்காவது ஒரு நாள் தான் இந்த வித்தியாசமான ஸ்நாக்ஸு செய்கிறதா இருந்தால் என்றைக்காவது தான் ட்ரை பண்ண முடியும். டெய்லியெல்லாம் ட்ரை பண்ண முடியாது. அதுதான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அவனை கூப்பிட்டு வரணும். நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன்.
வந்துட்டான். அவனைக்கும் அந்த டைம் ஆனோடனே வந்துட்டான். நான் போய் கூப்பிட போவோம். அவன் வரதும் சரியாக இருந்தது. டீயை ஊற்றிட்டு அப்புறமா எடுத்துக்கடா அப்படின்னேன். டீயும் ரெடி ஆயிடுச்சு. டீ வடிகட்டும் போது நான் வந்து ஸ்பூனால் அதை வந்து நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி அந்த டிகாஷன் ஃபுல்லாக எடுத்துருவேன். சில வீடுங்களில் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஏன்னா என்ன கொஞ்சம் அதை கூட தூர போட மாட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை, அதில் எனக்கு தான் ஃபுல்லாக டிகாஷன் இருக்கும். அதுக்காக தான். I'm the thief of French fries. வாங்க டீ குடிச்சிட்டு வந்துடலாம். Mommy, this was so nice. நல்லா இருக்கா? பையனுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருந்தான். அது அவங்க அப்பா சொன்னார், ரசித்து சாப்பிட்றா, ஒன்றா எடுத்து சாப்பிட்றான். அவன் ரெண்டாக எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான். ரசித்து சாப்பிட்றா, அது அப்போ தான் அதோட டேஸ்ட்டு தெரியும் அப்படின்னு. இல்லைப்பா, நேரம் அது விளையாட போகணும்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு சாப்பிட்டுட்டு இருந்தான். இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுக்கும்போது நம்மளை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணான்னா நம்மளுக்கும் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும். சரி, நம்மளாலேயும் செய்ய முடியும், நமக்கும் வித்தியாசமான ஸ்நாக்ஸ் செய்ய தெரியுது அப்படின்ட்டு ஒரு சந்தோஷம். அது எனக்கும் தோணுச்சு. உங்களுக்கு தோணுமாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். என்ன இவங்க 2 பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க, சார் சாப்பிட்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. சார் பக்கத்தில் இன்னொரு பிளேட்டில் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சாப்பிட்டுட்டு கடகடான்னு சாப்பிட்டாச்சு. கொஞ்சமாக தான் செஞ்சுருந்தேன். டீ குடித்தாச்சு. வாங்க, இந்த வாத்தெல்லாம் வெளியே தெருவில் விட்டுருந்தோம்ல, அதெல்லாம் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர்றதுக்கு டைம் ஆகிடுச்சு. சார் வெளியே போனார். வெளியே போயிட்டு நான் அங்கேருந்து திறத்தி விட்றேன், கதவை தர அப்படின்னாரு. சரி, அதான் கதவை திறக்கிறதுக்காக நான் போயிட்டுருக்கேன். போய் திறந்து விட்டேன்னா அவங்கெல்லாம் வந்துடுவாங்க. சாயந்தரம் 5 மணி 5:15 அவங்கள உள்ளே விட்டுறது. ஏன்னா அதுக்கப்புறம் நான் எங்கேயாவது போய் உட்காந்துட்டுனா வரலைன்னா தேடி கிடக்கணும். இருட்டிடுச்சுன்னா அப்புறம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால் சரி போகலான்னு இப்போ தான் தோட்டத்துக்கு வரேன். இவங்கெல்லாம் இருக்காங்க. கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். பின்னாடி வந்து கொஞ்சம் வேலை இருக்குது. சாட்டர்டே சண்டே தான் இதுக்கான டைமும் ஒதுக்க முடியும். மற்ற நாள்லாம் இங்கே பின்னாடி க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் செய்ய முடியாது. வேலை சரியாக இருக்கும். காலையில் கிளம்புறது, சாயந்தரம் வந்து வெளி வேலை, அப்புறம் கடைக்கு ஏதாவது போகிறது அந்த வேலை, அது மாதிரி ஏதாவது வேலை இருந்துகிட்ருக்கும். அதெல்லாம் செஞ்சிட்ருக்கும்போது இங்கே பெருக்கிட்டு தொடச்சிட்டுலாம் இருந்ததுன்னா நம்ம நடக்காது. அதனால் வீக்லி ஒன்ஸ் தான். ஏதோ சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ் இருந்ததுன்னா 2 நாளும் பண்ணுவோம். மற்ற நாள்னால் அந்த 5 நாள் பண்ணவே முடியாது. நடுவில் ஏதாவது ஒரு லீவ் வந்ததுன்னா அன்னைக்கு பண்ணுறது. பின்னாடி ஏதாவது தோட்ட வேலையெல்லாம் அப்போ தான். பாருங்க, விரட்ட போனால் அந்த பக்கம் போகிறாங்க. உங்களுக்கு தெரியும் இங்கே தான் வரணும்னு. இன்னும் கொஞ்சம் நேரம் வெளியில் சுற்றணுமா, அதுக்காக அப்படி இப்படியே அங்கேயும் விளையாடிட்டே இருப்பாங்க. இதில் ஒருத்தி மட்டும் நல்லா ஸ்ட்ரைக் பண்ணுவாள். இவங்க 2 பேரும் கிளம்பிடுவாங்க. நல்ல பிள்ளைங்க 2 பேரும், சொன்ன பேச்சு மாதிரி கேட்பாங்க. இவள் ஒருத்தி மட்டும் ஸ்ட்ரைக் பண்ணுவாள். அங்கே இங்கேயுமா போய் உட்காந்துரும். அப்படியே பம்மிட்டு உட்காந்துரும். அதை பிடிச்சி தான், கழுத்தை பிடிச்சி தான் கொண்டு வந்து விடணும். அதுதான் 3 பேரும் வீட்டுக்கு வந்தாச்சு. கேட்டெல்லாம் சாத்திட்டு அப்புறம் வர வேண்டியதுதான். இந்த வாழை மரம் குலை போட்டிருக்கு. மேலே ஓட்டு மேலே கிடக்குது. அது நான் வந்துட்டு அங்கே இவ்வளோ நேரம் ஓடையில் அந்த அழுக்கு தண்ணியிலலாம் மேய்ஞ்சிட்டு இருந்தது. இங்கே வந்த உடனே சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கு. அதனால் ஃப்ரெஷ் தண்ணியில் குளிக்கிறாங்க எல்லோரும். 3 பேரும் ஒரே குளியல் தான். இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன பாத்து டப் ரெடி பண்ணணும்னு சொல்லிகிட்ருக்கேன் சார்கிட்ட. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. வாங்க, நம்ம அந்த குஞ்சுங்கள்லாம் என்ன செய்யாங்கன்னு பார்க்கலாம். இவங்க 2 பேரும் இங்கேயே சுற்றி சுற்றி வராங்க.
இந்த கதவை திறந்து விட்டோம், உள்ளே தான் போய் கோழி முட்டை இடும். இது 2 நாளாக திறந்து போட்டால் முட்டையே காணும்னு பார்த்தா காக்கா எடுத்துகிட்ருக்கு டெய்லி. இங்கே இருக்க முட்டத்தோடு காக்கா எடுத்துருக்கு. இனி வந்து அதெல்லாம் சாத்தி வச்சுட்டு முட்டை போட இடம் ரெடி பண்ணி கொடுக்கணும். பா 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 உன் பிள்ளைங்களெல்லாம் காமி. பா 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 பா. எல்லோரும் வரிசையாக இந்த கம்பு மேலே உட்காந்துருக்காங்க. பா பா. நான் கூட்டோன்னு இவங்கெல்லாம் வராங்க ஓடி. பா 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 பா. கொஞ்சம் நெல் அள்ளி போட்டுடலாம். இந்த சிக்ஸுக்கு இனியோட 12 நாள் ஆகுது. அழகாக மேய்ஞ்சிட்ருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா அதையும் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர். பாய். ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. பாய்.